ஸ்ரீரங்கத்தினுடைய உப கோயில் அல்லது ஸ்ரீரங்கம் சம்பந்தப்பட்ட கோயில் இந்த கோயில் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். அன்னை மகாலட்சுமியினுடைய வடிவம் இங்கே எம்பெருமான் நாராயணனை நரசிம்மர் கோலத்திலே வழிபாடு செய்வதற்காக தவம் இருந்தார். ஊழியோர் பகலாய் ஓதும் யாண்டலாம் உலகம் ஏழும் வீவுற்ற யான்றும் இன்றென இருத்தி என்ற ஆஞ்சநேயர் ராமபிரானுடைய பெயரை சொல்லிக் கொண்டும் ராமபிரானுடைய பெயரை யாராவது சொன்னால் அதை கேட்டுக்கொண்டும் இருப்பார். நாமக்கல் என்கிற பெரும் பாறை, இந்த பிரதேசம் ஆதி காலத்திலே பெரும் பாறையாக இருந்தது. இந்த மலை வெடித்து நில பிரதேசமாக மாற வேண்டுமானால் நரசிம்மர் வெளியே வரணும்னா பிரகலாதன் தான் வெளியில வர வைக்க முடியும். ராம்ங்கிற பேர் இருந்தா அங்க யார் வந்து நிப்பார்? ஆஞ்சநேயர் வந்து நிப்பார். நாமக்கல் நரசிம்மரை பார்க்க வேண்டும் என்று தவம் செய்த சீதா பிராட்டி நாமகிரி தாயாராக இந்த நாமக்கல்ல சால கிராமமாக கொண்டு வந்தது யார்? வேற யார் கொண்டு வந்திருப்பா? நாமக்கல் பொதுவாக வைணவத்திற்கு அடையாளமே நாமம்தான். திருநீரு சைவம், நாமம் வைணவம். இந்த நாமம் ஒரு பெரிய கல்லின் மீது போடப்பட்டிருந்தால் அந்த பிரதேசம்தான் நாமக்கல் பிரதேசம். வைணவ முழுமையான ஆதிக்கத்திற்கு உட்பட்ட பிரதேசம் இந்த நாமக்கல். இங்கிருந்துதான் 90 கிலோமீட்டர் தொலைவிலே ஸ்ரீரங்கம் இருக்கிறது. ஸ்ரீரங்கத்தினுடைய உப கோயில் அல்லது ஸ்ரீரங்கம் சம்பந்தப்பட்ட கோயில் இந்த கோயில் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். காரணம், ஆஞ்சநேயர் இங்கே வந்து நரசிம்மரை வழிபட்டதாக ஐதீகம் இருக்கிறது. ஸ்ரீதேவி அன்னை மகாலட்சுமியினுடைய வடிவம் இங்கே எம்பெருமான் நாராயணனை நரசிம்மர் கோலத்திலே வழிபாடு செய்வதற்காக தவம் இருந்தார். அப்பொழுது ஆஞ்சநேயரும் அந்த நரசிம்மர் கோலத்தை காண வேண்டும் என்பதற்காக இங்கே வந்ததாக, அந்த நரசிம்மர் கோலத்தை பார்த்து பரவசம் அடைந்ததாக குறிப்புகள் உள்ளன. நாமக்கல் என்கிற அந்த பெயரே வாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறியிலா மனத்தேன் என்னின் ஊழியோர் பகலாய் ஓதும் யாண்டலாம் உலகம் ஏழும் வீவுற்ற யான்றும் இன்றென இருத்தி என்றாள் என்று சீதா பிராட்டியின் வாயினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆஞ்சநேயர். எனவே எங்கெல்லாம் அன்னை மகாலட்சுமியின் வடிவமான சீதா பிராட்டி இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் ராமபிரானுடைய பெயரை சொல்லிக் கொண்டும் ராமபிரானுடைய பெயரை யாராவது சொன்னால் அதை கேட்டுக்கொண்டும் இருப்பார். சீதா பிராட்டியின் இதயம், எல்லோருடைய இதயமும் எப்படி துடிக்கும்? மருத்துவர்களை கேட்டா சொல்லுவாங்க லப்பு டப்புன்னு தான் துடிக்கும். ஆனா சீதா பிராட்டியினுடைய இதயம் எப்படி துடிக்கும்? ராம் ராம் அப்படின்னு தான் துடிக்கும். அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறவர் ஆஞ்சநேயர். இந்த நாமக்கல் பிரதேசம் பொதுவாக உடைத்து கொண்டு வருவதுதான் நரசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்பு. அது தூணாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், உடைத்து கொண்டு வரும். ஆகவே நாமக்கல் என்கிற பெரும் பாறை, இந்த பிரதேசம் ஆதி காலத்திலே பெரும் பாறையாக இருந்தது. பல கிலோமீட்டர் அளவுள்ள பெரும் பாறையாக இது இருந்தது. இந்த பெரும்பாறை உடைந்து நில பிரதேசமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு நரசிம்மர் அருள் வேண்டும். இப்ப நம்ம பாறையை உடைக்கிறோம், வெடி மருந்தை பயன்படுத்தி உடைக்கிறோம். அதே மாதிரி அன்னை
சீதா பிராட்டி இங்கே இந்த பிரதேசம், இந்த பெரும் கல் பிரதேசம், ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு, 90 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு. எனவே இந்த பிரதேசம், இந்த பிரதேசம் மட்டும் இல்ல, நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரூர்ல தேவரமலைன்னு இருக்கு, அந்த பக்கம் ஸ்ரீரங்கம் மாதிரி இந்த பக்கம். ஆக இந்த மலை வெடித்து நில பிரதேசமாக மாற வேண்டுமானால் நரசிம்மர் உள்ளிருந்து வெளியே வர வேண்டும். நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. எல்லா பாறையிலும், உடைக்க முடியாத எல்லா பாறையிலும் நரசிம்மர் வாசம் செய்வார். ஆமா, நரசிம்மர் வாசம் செய்கிற இடம் எதுன்னு கேட்டா பாறை. பாறைக்குள்ள இருப்பார். பாறைக்குள்ளே கல்லுக்குள்ளே தேரை இருக்கும், ஆனா பாறைக்குள்ளெல்லாம் நரசிம்மர் இருப்பார். இந்த நாமக்கல் என்கிற பெரிய பாறைக்குள்ள நரசிம்மர் இருந்தார். அவரை வெளிக்கொணர்வதற்காக நரசிம்மர் வெளியே வரணும்னா பிரகலாதன் தான் வெளியில வர வைக்க முடியும். அது உங்களுக்கும் தெரியும். பிரகலாதன் என்கிற ஒரு பக்தனுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக தூணை பிளந்து கொண்டு வந்தான் நரசிம்மர். அப்படிப்பட்ட நரசிம்மர் சீதா பிராட்டி இங்கே இந்த கல்லை உடைத்து கொண்டு வர வேண்டும் என்று தவம் செய்தார். அப்படி தவம் செய்கிற பொழுது யாரோட பேரை சொல்லுவார்? ராம் ராம் ராம்ங்கிற பேரையே சொல்லுவார். ராம்ங்கிற பேர் இருந்தா அங்க யார் வந்து நிப்பார்? ஆஞ்சநேயர் வந்து நிப்பார். அப்பொழுது இந்த நாமக்கல் என்கிற பாறை உடைந்து நரசிம்மர் வெளியே வந்தார். அவர் இங்கே வாசம் செய்கிறார். அந்த நாமக்கல் நரசிம்மரை பார்க்க வேண்டும் என்று தவம் செய்த சீதா பிராட்டி நாமகிரி தாயாராக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேரையும் ஆராதனை செய்து கொண்டு ஆஞ்சநேயர் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா 10 அவதாரம், அதுல ராமாவதாரம் நரசிம்மரை வழிபாடு செய்கிற அவதாரம். ஏன்? நாளை என்பது நரசிம்மர் இடத்தில் இல்லை. இமீடியட் சொல்யூஷன் நரசிம்மர் கிட்ட. அதான் நமக்கு பிரச்சனைன்னு இருக்கும்னா அதற்கான தீர்வு வருதோ இல்லையோ, பிரச்சனை சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கையாவது வர்றது நரசிம்மரோட வழிபாட்டின் மூலமாக. அதனால இந்த நாமக்கல்லினுடைய இந்த கோயிலுடைய வரலாறு சிறப்பு என்ன அப்படின்னா, நாமகிரி தாயார் சீதா பிராட்டியின் வடிவமாக தவம் இருந்த இடம் இந்த இடம். ராம் ராம் என்கிற பெயர் ஒலித்து கொண்டே இருந்த இடம் இந்த இடம். அதனால் ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்து கொண்டு சீதா பிராட்டியே ராம் ராம் என்று சொல்லுகிற அந்த அற்புத வார்த்தைகளை கேட்டு காத்து கொண்டு தவம் இருந்த இடம் இந்த இடம். பாறை விளந்து நரசிம்மர் வந்த இடம் இந்த இடம். அதனால்தான் இந்த நாமக்கல் என்கிற பெயரோடு இங்கே மலை கோயில். இங்க நரசிம்மர் கோயிலா இருக்கட்டும், பக்கத்திலேயே அரங்கநாதர் கோயில் இருக்கு, அந்த அரங்கநாதர் கோயிலாக இருக்கட்டும், எல்லாமே மலையை குடைந்து மலைக்குள் இருக்கிற கோயில், நம்மை மலைக்க வைக்கிற கோயில், பார்க்கிற பொழுது ஆச்சரியப்பட வைக்கிற கோயில். அதனாலதான் இந்த நாமக்கல் இன்னொரு வரலாறு இருக்கிறது. இந்த நாமக்கல்ல என்ன சிறப்புன்னா சாலக்கிராமம்னு சொல்லுவாங்க. சாலக்கிராமம்னா என்ன? நேபாளத்துல, இந்தியா பக்கத்துல, இந்தியாவினுடைய பார்டர்ல நேபாளம் இருக்கிறது. அங்க இருக்கிற கண்டகி நதியில சிறு சிறு புழுக்கள் அது தவம் செய்து சாலக்கிராமமாக மாறியதாக வரலாறு, ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாலக்கிராமம் தான் இந்த நாமக்கல். இந்த நாமக்கல்ல சாலக்கிராமமாக கொண்டு வந்தது யார்? வேற யார் கொண்டு வந்திருப்பா? ஆஞ்சநேயர். இங்கேயும் கொண்டு வந்தார். சீதா பிராட்டி நரசிம்மரை பார்ப்பதற்கு தவம் இருந்தார். ஏன் நரசிம்மரை பார்க்கணும்? உடனடி தீர்வு வேணும்னா நரசிம்மர் தான். 10 அவதானம் இருக்கு. மச்சம், கூர்மம், வராகம், சிம்மம், வாமனம், ராமன்,
பரசுராமன், பலராமன், கிருஷ்ணன், கல்கி, நரசிம்மர், இந்த 10 அவதாரத்திலையும் உடனடி தீர்வு யாரு கொடுத்தா? நீங்க படிச்சு பாருங்க தசாவதாரத்தை, அல்லது ஜெயமோகன் எழுதியிருக்கிற நீலம் புத்தகத்தை படிச்சு பாருங்க. வெண்முரசு அப்படிங்கிற புத்தக தொகுப்புல நீலம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அவர் மகாபாரத எழுதியிருக்கார். அதுல கிருஷ்ணனை பத்தி நீலத்துல எழுதியிருக்கார். படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 10 அவதாரத்திலேயே உடனடி தீர்வு நரசிம்மர் தான். டக்கல் சொல்யூஷன், டக்கல் டிக்கெட் மாதிரி உடனடி. அதனால்தான் சீதா பிராட்டிக்கு தன்னுடைய மன குறை வந்த பொழுது இங்கே வரம் இருந்ததாக, தவம் இருந்ததாக, வரம் பெற்றதாக ஐதீகம். அதுதான் இந்த கோயிலினுடைய சிறப்பான வரலாறு.